காலை வேளையிலே கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தையை தான் நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நான் பிரசங்கித்த தொடர் பிரசங்கத்தை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இந்த வசனத்தை சுட்டி காண்பித்தபடினால் நான் இந்த வசனத்தை நிறுத்தி வைத்து வேறு வசனத்துக்குள்ள பிரவேசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு வாக்குத்தத்தம் போல இந்த வசனம் காணப்படுகிறது. நான் இதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளி செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய காதுகளும் எங்களுடைய இருதயங்களும் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள செவி கொடுக்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாய் காணப்படட்டும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. விசேஷமாய் அடியேனை மறைத்து கொள்ளும். உம்முடைய புது கிருபையை இந்த காலையில் விளங்க பண்ணும். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. சமூலமும் உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்து நிறைந்த உலகத்திலே தான் நாம் ஜீவித்து கொண்டு வருகிறோம். எப்பக்கத்திலும் எப்படி ஆபத்து வரும் என்று ஒருவரும் அறியார்கள். இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை இங்கே வருகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? அமைதியாயிருப்பான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, பின்ன என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்தன் சொல்லும் போது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகையால் நான் என்ன செய்யேன்? பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன் என்று சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் நிமித்தம் நான் என்ன செய்யேன்? பயப்படேன். இன்றைக்கு பயம்தான் உலகத்தில் மனுஷனுடைய இருதயத்தை கவ்வி கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆண்டி முதல் உயர்ந்த பணக்காரன் வரைக்கும் எல்லாருடைய இருதயத்திலும் பயம்தான் காணப்படுகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாரும் கிழவரும் எல்லாரும் பயத்தினால்தான் ஏதோ ஒரு பயம் இருதயத்தின் ஆழத்தில் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் என்ன செய்ய முடியும்? அமைதியா இருக்க முடியும். எப்போது? எனக்கு செவி கொடுக்கும் போது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறானோ, தன் செவியை சாய்க்கிறானோ, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுவான். என் ஜனமே கேள், உன் செவியை சாய்த்து என்ன செய்? சிந்தித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிற வழியிலே, வானங்களே கேளுங்கள், பூமியே என்ன செய்? செவி கொடு. இது எல்லாரும் செவி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பூமியை பார்த்து செவி கொடு என்று சொன்னாரே, அப்ப மண்ணை பார்த்தா அல்ல. 49ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கலாம். 49ஆம் சங்கீதம் முதல் வசனம்.
ஜனங்களே ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை என்ன செய்யுங்க? பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியை ஜனத்தின் குடியிருப்புக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரா? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால பூமி என்று சொல்லும் போது பூமியிலே வசிக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? இதை கேட்க வேண்டும். கேட்க வேண்டிய காரியம் என்ன? எதை நாம் கேட்க வேண்டும்? எதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ செய்திகள் உண்டு. பேப்பரை திறந்தால் போதும், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கொள்ளையடித்தல், இன்னும் பயங்கரமான சம்பவங்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் கேட்டு மனுஷனுடைய இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் எத்தனை பேர் நமக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம்? இது நல்ல வார்த்தையாய் காணப்படுகிறது. இதை போல ஒரு நல்ல வார்த்தை வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆங்கிலத்தில் குட் நியூஸ் என்று சொல்லுகிறார்களே, உலகத்தில் எல்லாம் பேட் நியூஸ் தான். ஆனால் ஒரே ஒரு காரியம், பரிசுத்த வேதாகம் ஒன்றுதான் நல்ல செய்தியாயிருக்கிறது. புருஷன் மனைவியை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி 2 வாலிப பிள்ளைகளோடு கூட ஒரு சகோதரி ரயில் முன் பாய்ந்து இந்த காலை வேளையில தற்கொலை செய்து கொண்டார். யோசித்து பார்ப்போம். இதுவும் வேறு மார்க்கத்தாரல்ல, கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு உலகம் எந்த நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறது? தைரியம் இல்லை எதிர்த்து வாழ. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி கர்த்தருக்காய் திட சாட்சியாய் நிற்க இன்னைக்கு அநேகருக்கு பயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடாதது, தேவனுடைய வசனத்தை அலட்சியமாய் கேட்பது. கர்த்தருடைய வசனத்திலே ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, அது நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். என் ஜனங்கள், வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசை என்ன செய்கிறது? பின்பற்றி போகிறது. என்னுடைய ஜனங்கள் போல உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள்? உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் அவைகளின்படி என்ன செய்கிறது இல்லை? செய்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்போம். சங்கீதம் 81 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? பாத்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே கேள், உன் செவியை சாய்த்து என்ன செய்? சிந்தித்துக்கொள். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனிப்போம். நீ எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். 45ஆம் சங்கீதத்தில் இதை போலவே ஒரு வசனம் ஒன்று உண்டு. நான் அதைத்தான் உச்சரித்து விட்டேன். 45ஆம் சங்கீதம் வாசிப்போம். 10வது வசனத்தை. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். போதுமா? உன் செவியை சாய்த்து என்ன செய்? சிந்தனை பண்ணு. இங்கே சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனத்திலே, என் ஜனமே கேள், உன் செவியை சாய்த்து கேள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எதை கேட்க வேண்டும்? 9வது வசனத்தை வாசிப்போம். 81ஆம் சங்கீதம் 9வது வசனம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். நமக்குள்ளே எது இருக்கக்கூடாது? வேறு
தேவன் இருக்கக்கூடாது. ஏன் வேறு தேவன் இருக்கக்கூடாது? அவைகள் தெய்வங்கள் அல்லவே. அவைகள் பேச மாட்டாது, நடக்க மாட்டாது, கிரியை செய்யவும் மாட்டாது. நம்முடைய தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏன் உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 35:5. பின்பு பிரயாணம் இல்ல 4வது வசனத்தை வாசிங்க மக்கள, இடது கை பக்கம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். இருங்க, பிரயாணத்திலே நாம் காணப்படுகிறவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராய் வனாந்திர யாத்திரையில கடந்து போனார்களோ, அதை போலத்தான் இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் காணப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை விடுவித்து, நம்மை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சுத்திகரித்து, மாத்திரமல்ல ரட்சிப்பை அருளி செய்து சிவந்த சமுத்திரமாகிய ஞானசாலத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணி, சீனாய் வனாந்திரத்திலே தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வனாந்திர யாத்திரையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம், உனக்குள் வேறு தேவன் என்ன செய்ய வேண்டாம். இது முதலாவது கற்பனையாய் காணப்படுகிறது. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது சொல்லுகிறான், தன்னுடைய மனைவிமாரையும் தன் பிள்ளைகளையும் பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை 4வது வசனம் மறுபடியும் போடுப்பான். அவர்கள் தங்கள் கையில் இந்த 3வது வசனத்தையும் வாசிருமே. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே உண்டாக்குவே. ஆகினால் நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் கையில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வத்தையும் உங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். பெத்தேல் ஒரு பரிசுத்த ஸ்தலம். அங்கே எதற்கு போகிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. யாக்கோபு சொல்கிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என்னோடு கூட இருந்து என்ன செய்தாராம்? எனக்கு இது உதவி செய்த கர்த்தருக்கு, கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு நாம் போக போகிறோம். அதனால கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் இருக்கிற வண்ணமாகவே போகக்கூடாது. எப்படி போக வேண்டும்? சுத்திகரிப்பு அவசியமாய் காணப்படுகிறது. சுத்திகரிப்பு இல்லாதபடிக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் யாக்கோபு சொல்லுகிறானே, நம்மை சுத்திகரித்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யாக்கோபுக்கு தெரியாது இவர்களுக்குள்ளே அந்நிய தெய்வம் உண்டு என்று சொல்லி. யார் மூலமாய் அந்நிய தெய்வம் வந்தது? அவன் அதிகமாய் நேசித்த ராகேல் தன் தகப்பனாய லாபானுடைய வீட்டிலே இருந்து அந்நிய தெய்வத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். லாபான் துரத்தி கொண்டு வருகிறான். அங்கே பாளையத்தை, அவர்கள் கூடாரத்தை எல்லாம் சோதனை செய்கிறார்கள். ராகேலோ சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவள், நான் எழுந்திராது குறித்து என் தகப்பன் என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ளே உண்டான வழிபாடு எனக்கு உண்டாயிருக்குது என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை கீழே வைத்து அதன் மேல் ஒட்டக சேனத்தை வைத்து அதன் மேல் என்ன செய்தால்? உட்கார்ந்து கொண்டாள். எந்த பொய்யை சொல்லி
அவள் தன் தகப்பனை வஞ்சித்தாளோ அதே பொய் அவளுடைய வாழ்க்கையிலே நிசமாய் முடிந்தது. நல்ல கவனிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே உண்டாயிருக்கிற வழிபாட்டு நிமித்தம் நான் உனக்கு முன்பதாக எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பெத்தேலுக்கு சமீபமாக இருக்கும் போதே ராகேல் ஒரு பிள்ளை பெற்றார். பிரசவத்திலே அவளுக்கு கடும் வேதனை உண்டாகி பிரசவிக்கும் போது கடுவேதனையோடு கூட அந்த பிள்ளையை பெற்றாளா. அப்பொழுது அவள் மரணத்தோடு கூட மல்லடித்து மரித்து போனாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருடைய சரியான ஒரு காரியம் என்ன என்றால், அவள் இரத்த போக்கு போயே என்ன செய்தால் மரித்து போகிறவளாய் காணப்பட்டாள். அவள் சொன்னது என்னது? பொய். ஸ்திரீகளுக்குள்ளே உண்டான வழிபாடு. நன்றாய் கவனியுங்கள். யார் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் சொல்லுகிற பொய்யை கவனிக்காவிட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதே அனுபவத்தில் அவள் என்ன செய்தால் மரித்து போனாள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 60-70 மைல் தூரம்தான். ஆனால் அவள் என்ன செய்தால் வழியிலே மரித்து போனாள். போய் சேர வேண்டிய இடத்திற்கு போக சேர முடியவில்லையே. ஆனால் இப்பொழுது வசனத்தில் வாசிக்கிற 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அந்நிய தேவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, புறம்பாக்கி எல்லாவற்றையும் குழியிலே புதைத்து போட்டார்கள். அதற்கு பின்புதான் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். சுற்றிலும் இருந்த பட்டணத்தார் தேவனால் பயங்கர உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் புத்திரரை என்ன செய்யல? அது ஏங்க இந்த யாக்கோபின் புத்திரரை பின்தொடரவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது? பைபிளை வாசித்தாதானே தெரியும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு முதல் வருவோம். அங்க வாசிப்போமா? 5வது வசனத்தை வாசிப்போம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையான கருவிகள். 2 பேர் கையில் என்ன இருக்கு? எதெடுத்தாலும் பட்டயத்தை எடுத்துக்கிறது. ஏய், அருவாள் எடுத்த முடிஞ்சதும் ஜோலி. இதுதான் வார்த்தை, வாயில வர வார்த்தையே அதுதான். அப்படிப்பட்டதல்ல, அது மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ ஸ்தோத்திர கர்த்தர் பார்த்து கொள்வார். இவர்கள் 2 பேரும் தங்களுடைய கையிலே பட்டயத்தை வைத்து கொடுமையின் கருவிகளை வைத்தவர்களாயிருந்தார். நடந்தது என்ன? வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு மன்னிக்கணும் 33ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மன்னிச்சு கொள்ளுங்க. 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நிறைய வாசிக்கணும், ஆனா 22-3 வசனத்தை மட்டும் புரிந்து கொள்ள வாசிக்கலாம். ஏமோரையும் அவன் குமாரர் சீகேமையும் பட்டய கருக்கினாலே கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவரிடத்தில் வந்து தங்கள் சகோதரி அவர்கள் தீட்டுப்படுத்தினபடியினால் பட்டணத்தை கொள்ளையிட்டு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தின் வயல்வெளியிலும் இருந்த யாவையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளை எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறை பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். பாருங்கள், யார் இதை செய்தது? சிமியோனும் லேவியும் என்றுதான் இங்கே வசனத்தில் வாசிக்க. முழு அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. இந்த 2 பேரும் பட்டயத்தை எடுத்தபடியினாலே சீகேம் பட்டணத்தார் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள்.
யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அடுத்த வசனத்துல வாசிங்க. சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்தில் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? என் வாசனைய அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சென்ட் அடிச்சிருக்கேன், அந்த வாசனையை நீங்க வேற சென்ட் அடிச்சு கெடுத்து போட்டீங்களா அர்த்தமா? வாசனை என்று சொல்லும் போது சாட்சியின் ஜீவிதத்தை காட்டுகிறது. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? புறஜாதிகளுக்கு முன்னே, மற்றவர்களுக்கு முன்னே நாம் எப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாய் காணப்படுகிறோம். யாக்கோபுக்கு நல்ல சாட்சி சீகே ஊராரிடத்தில். ஆனால் சிமியோனும் லேவியும் தங்கள் பட்டயத்தை எடுத்து தங்கள் சகோதரியாகிய தீனால் சீகேமினாலே தீட்டுப்படுத்தப்பட்டபடினாலே முழு பட்டணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? சங்கரித்து எல்லாவற்றையும் கொள்ளையிடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறான், என் வாசனையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கெடுத்து போட்டீர்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் மெய்தான். ஆனால் ஊரார் சாட்சி நம்மிடத்தில் நம்மை குறித்து சொல்கிறார்களா? அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். நம்முடைய சாட்சி நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பக்கத்து வீட்டார் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? நாம் குடியிருக்கிற தெருவிலே நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்கள்? நன்றாய் கவனிக்கணும். சாட்சியை காத்து கொள்ளாவிட்டால் நம்முடைய ஜீவிதம் நாற்றம் எடுத்ததாய் காணப்படும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், என் வாசனையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கெடுத்து போட்டீர்கள். அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிற எல்லாவற்றையும் புதைத்து போட்டு பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அந்த பட்டணத்தாருக்கு தேவனால் உண்டான பயங்கரம் வந்ததினாலே அவர்கள் யாக்கோபின் புத்திரரை என்ன செய்யல? கர்த்தர் அவர்களுக்கு கிரியை செய்தார். ஒருவேளை அவர்கள் செய்தது தவறாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தவறு செய்கிறவர்களுக்கு பட்சமாய் இருக்கிறவர்கள் என்று நினைக்க வேண்டாம். யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராய் காணப்பட்டார். யோசித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் தான் லோத்தும் அவனுடைய குடும்பமும் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. காரணம், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டு பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டார். ஆகையால் அங்கே வசனத்தில் ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்ப்போம். 29வது வசனத்தை வாசிப்போம். தேவனது சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து, அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. யாரை கர்த்தர் நினைத்தாரா? ஆபிரகாமை நினைக்கிறவராய் காணப்பட்டார். ஆபிரகாமை ஏன் நினைத்தார்? சோதோம் குமாராவிலே காணப்படுகிற தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக மற்றவன் பரிந்து பேசவில்லை, நீதிமான்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டார். அவனை கர்த்தர் நினைத்துதான் அப்புறம் சோதோம் குமாரா பட்டணத்தை என்ன செய்தாரா? கவிழ்த்து போடுகிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வீட்டில் ஒரு நீதிமான் காணப்பட்டால் அது நிமித்தம் இரக்கம் நம்முடைய முழு குடும்பத்திற்கு கிடைக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். யாரோ ஒரு நீதிமான் உங்களுக்காய் ஜெபிக்கிறது நிமித்தம், ஏதோ ஒரு நீதியுள்ள ஒரு மனுஷன் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் பட்சபாதம் பேசுகிறது நிமித்தம், கர்த்தரிடத்தில் வழக்காடுகிறது நிமித்தம், கர்த்தருடைய சன்னதியிலே நின்று கொண்டு கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறது நிமித்தம் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய நீதியினாலே, என்னுடைய பரிசுத்தத்தினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய காரியத்தினாலே அல்ல, யாரோ ஒருவர், ஒரு நீதிமான் உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து
அது எதை எப்போது நினைத்தாராம்? அந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவதற்கு முன்பு. இந்த காலையிலே உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். அடுத்த வசனம், நீ நினைக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வாசிப்போமா? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. அப்ப நினைக்க வேண்டிய ஒருவர் உண்டு. யார் அவர்? புறப்பட பண்ணினவர், மீட்டு கொண்டவர், உங்களை ரட்சித்தவர். எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலே இருந்து உங்களை மீட்டு கொண்டாரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை தம்முடைய ஜனமாய் மாற்றி உங்களை புறப்பட பண்ணின கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உளையான சேற்றிலே இருந்து உங்களை தூக்கி எடுத்தாரே, அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆயினத்தாங்க வசனம் சொல்லுகிறது. 81ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிற காரியம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை என்ன செய்வேன்? நிரப்புவேன் என்று சொன்னார். அடுத்த வசனம், என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவே இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் மேல விருப்பமே இல்லை. ஏதோ வருகிறோம், இல்லாட்டி பாஸ்டர் கேட்பாரே, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, அந்த எண்ணத்தோடு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாகாது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் வர வேண்டும், நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், நானும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த மேலான சிந்தை நம்முடைய வாழ்க்கையில எப்போது வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை இருக்குமானால் நாம் வேக வேகமாய் ஓடி வருவோம் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு. என வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு புறப்பட்டு வருவார்களா? கர்த்தருடைய பர்வதத்திற்கு. எப்படி வருவார்கள்? 122ஆம் சங்கீதம் முதல் வசனம். 122ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் ரொம்ப துக்கமாயிருந்தேங்க. சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையே. முகத்தை பார்த்தாலே தெரியும், இருதயத்தில் இருக்கிறது முகத்தில் என்ன செய்யும்? வெளிப்படுமே. நமக்கு எத்தனையோ துக்கம் இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. நாளைக்கு பிள்ளைகள் எல்லாரும் பரீட்சை எழுதணும், எப்படிதான் எழுத போறாங்களோ தெரியல. படுறா படுறா படுறான்னு சொல்லி ராத்திரி பகலும் சொல்லிட்டு இருந்தாலும் அவன் படிக்கிறது போல பாவலா காட்டிட்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டே இருக்கிறான். எதைய? செல்போனையே நோண்டிட்டு இருக்கான். இவன் படிக்கிறானா படிக்கலையா தெரியல. கேட்டா செல்போன்ல சப்ஜெக்ட் எல்லாம் வருது. சப்ஜெக்ட்ல செல்போன், இங்கே செல்போன்ல சப்ஜெக்ட் எல்லாம் வருதான். அது வருதா வரலையா நமக்கு என்ன தெரியும்? அது வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கும். நல்ல கவனிங்க, ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிற காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்காய் ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, பச்சைக்கு நான் சொல்றேன், அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? தவறிவிடக்கூடாது. நாம் ஜெபிக்கிறோமா?
நாம் ஜெபியாமல் இருந்துவிட்டு பழிய நாம் யார் மேலோ போடுகிறோம். அல்ல, இந்த காலையில கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்படி வரணும்? சந்தோஷத்தோடு வரணும். ஏன்னா நாங்க வர்றது எதுக்கு தெரியுமா? அந்திரேயாவிடத்தில் வந்து கிரேக்கர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம். யாரை பார்க்க விரும்புகிறோம்? இயேசுவை. நம்ம அப்படி பார்க்க விரும்புகிறோமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்பவும் 81ஆம் சங்கீதம் வசனத்தை வாசிப்போமா? 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனையின்படியே நடந்தார். அடுத்த வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நல்ல கவனிங்க, இஸ்ரவேலின் வழிகளில் நடந்து எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவன் சத்துருக்களை தாழ்த்தி, என் எதிராளிகளை தாழ்த்தி, என் கையை அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக. இந்த காலையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்தால் என்னது நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக. எத்தனை பேர் 1ஆம் தேதி பிரசங்கத்துங்க ஆராதனைக்கு வந்தீங்க? காலையில் அதிகாலையில் இத்தனை பேர் இருக்காங்க ஐயா. ஆனா 1ஆம் தேதிக்கு பார்த்தா எண்ணிக்கை எங்க போனீங்க? நல்ல தூக்கம் வந்துருச்சா? நான் கேட்கிறேன்னு சொல்லி நீ கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. உங்களுடைய ஆத்ம நன்மைக்காக சொல்லுகிறோம். வெளியூருக்கு போறதுக்கு எத்தனை தீவிரம் காட்டுறோம். ட்ரெயின் 8 மணிக்குன்னா 9 மணிக்கு போவீங்களா? டாட்டா காட்டுக்கு இந்த ட்ரெயின் போனது டாட்டா காட்டுறதுக்கு. நான் ஒரு சமயம் சூலூர் மட்டம் என்று சொல்லப்படுகிற கோத்தகிரிக்கு கீழ் கோத்தகிரிக்கு அடுத்த ஒரு எஸ்டேட், ரொம்ப படுமோசமான ஒரு கிராமம் அது. எஸ்டேட், டீ எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்ல ராத்திரி நாங்கள் போய் சேர்ந்தோம். போகும்போதே மணி ஏறக்குறைய 8 மணி இருக்கும். அங்கிருந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வரேன்னு சொன்னதுனால நான் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கேன், நைட் ப்ரேயர். எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லி சொல்ல முடியாது. நைட் ப்ரேயர் நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும். சரின்னு நன்றி. ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி நான் வெளியே அவருடைய வீட்டுக்கு வெளியே வந்து நின்ற போது அங்கங்கே தீப்பந்தம் தெரிஞ்சது. என்கிட்ட சின்னதில் சொல்லியிருக்காங்க கொள்ளிவாய் பிசாசுன்னு சொல்லி. நான் நினச்சேன் பாஸ்டர்கிட்ட அந்த போதர்கிட்ட கேட்டேன், எங்க பிசாசா இப்படியெல்லாம் வருது, அங்கங்கே ஒவ்வொரு கொல்லியை தூக்கிட்டு வராங்களே, யார் வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், நம்ம விசுவாசியை தான் எப்போ என்ன செய்கிறாங்க, அந்த வழியில் வந்துட்டு இருக்காங்க. எதை வச்சுட்டு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தீப்பந்தத்தை தூக்கிட்டு வர்றாங்கய்யா. எல்லாரும் வந்தாங்க. அந்த இடத்த அந்த வீட்டுக்கு முன்னாடி தீப்பந்தத்தை அணைச்சிட்டு ஆராதனைன்னா அனல் பறக்கிற ஆராதனை. நம்ம ஆராதனை எல்லாம் செத்தவங்கையில வெத்தலவா கொடுத்த ஆராதனை தான். அன்னைக்கு ராத்திரி ஏறக்குறைய 3 மணி ஆச்சு. நான் சொன்னேன், இவங்க போய் காலையில் வேலை செய்யணுமே. அதெல்லாம் செய்வாங்க பாஸ்டர். இன்றைக்கு பலனாய் போயிருக்கிறாங்க. நிச்சயம் நல்ல யார் லீவு போட மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போவாங்க தேயிலை காட்டுக்கு. நம்ம 1 மணி நேரம் நடக்கிற ஆராதனைக்கு என்னெல்லாம் பேசுகிறோம். நடந்து வந்தா நாய் துரத்திட்டு வருது பாஸ்டர். பாஸ்டர் போலீஸ்காரன் நிறுத்தி என்கிட்ட கேள்வி கேட்குறான். எது கேட்டால் என்ன சொல்லிட்டு வர வேண்டியதானே, நான் ஆலயத்திற்கு போகிறேன் கர்த்தருக்கு. நான் ஏதோ உங்களை குத்துகிறேன்னு சொல்ல வேண்டாம், உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். நான் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிக்கணம் பண்ணினோம். கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்மிடத்தில் கேட்பார். அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, தேவ சன்னிதானத்துக்கு ஓடி வருவோம்.
அது உங்களுக்கு நன்மை. தீமையை ஒரு நாளும் வருவிக்காது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, என் ஜனமோ எனக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்ன செய்யல? விரும்பவில்லை. ஆதலால் அவர்களுடைய மன கடினத்திற்கு என்ன செய்து விட்டு விட்டு தங்கள் யோசனையின்படியே என்ன செய்தார்கள்? நடந்தார்கள். ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் சீக்கிரத்தில் அவருடைய எதிராளிகளை தாழ்த்தி அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்வேன்? இதுக்குதான் நான் கேட்டேன். 1ஆம் தேதி வந்தவங்க பிரசங்கம் கேட்டீங்களே, என்ன பிரசங்கம் கேட்டீங்க? அது என்ன பாஸ்டர்? அது நேத்தோட போயிருச்சு. ஆன்லைன்லயாவது கேட்டீங்களா? எத்தனை பேர் ஆன்லைன்ல இருந்தீங்க? வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் சங்கீதம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகளை நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, அதிசயமான கிருபை என்ன செய்யும்? இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம் தம்பி, 17ஆம் சங்கீதம் 7வது வசனம். இதுல வேற மாதிரி இருக்கே. இந்த வசனத்தை வாசிங்கம்மா. அது வேற, அது வேற. நீங்க வாசிக்கணும்னா பைபிளை வாசிக்க, அதை பார்த்து வாசிக்காதீங்க. இதுல டிரான்ஸ்லேஷன் மாற்றி இருக்கு, அதுதான் சொல்றேன். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று வலது கரத்தினாலே தப்புவித்து நம்புகிறவர்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புதிய டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, அடைக்கலம் புகுவோர் என்று எழுதப்பட்டிருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்புகிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவர். அருமையானே, நான் 3 காரியங்களை சொன்னேன். அதை பேச இப்ப நேரம் இல்லை. இப்ப 81ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் வருவோம். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பி. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி என்ன செய்வார்கள்? அடங்குவார்கள். அவருடைய காலம் என்னென்னைக்கும் இருக்கு. அடுத்தது, நீ கர்த்தருக்கு செவி கொடுத்தால் இந்த மாதம் முழுவதும் நீ எப்படி இருப்பாய்? உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? போஷிப்பார். கண்மலை தேனினாலே உன்னை என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். உன்னை போஷிக்கிறவர், உன்னை திருப்தியாக்குறவர் கர்த்தர். எப்போது நீ அவருக்கு என்ன செய்தால்? செவி கொடுத்தால். செவி கொடுக்கிறதுனால என்னையா காரியம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலே எப்படிப்பட்டது உத்தமமான காரியம். உத்தமத்தை செய்கிறோமா? உத்தமமான காரியம் கர்த்தருக்கு செவி கொடுப்பது. ஐயா, நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:19. பேதுரு யோவான் வாசிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமோ? நியாயமா இருக்குமோ? நியாயமான காரியம் என்ன? கர்த்தருக்கு செவி கொடுப்பது. இன்னைக்கு மனுஷருடைய வார்த்தைக்கு தான் செவி சாய்க்கிறோம். எங்க மச்சான் சொன்னாரு, எங்க மாமா சொன்னாரு, எங்க மாமியார் சொன்னாங்க, அவங்க சொல்றத பார்க்கணும். கர்த்தர் உங்களோடு கூட என்ன சொல்லுகிறார்? அருமையான கர்த்தருடைய ஜனமே, சிறிய சாமுவேல் இடத்துல கர்த்தர்
வந்து சொன்னார். ஏலியின் குடும்பத்துக்கு சம்பவிக்க வேண்டிய காரியத்தை அவன் எல்லாவற்றையும் கேட்டான். அந்த நாட்கள் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டம், ஒரு இருண்ட காலகட்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சாமுவேலை தான் தேடி வந்தார். சாமுவேலிடத்தில் எல்லாம் பேசினார். இன்னைக்கு நாம் செவி கொடுப்பது நலமான காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இனி யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? வாசிப்ப நான் நிறைய சொல்லுகிற போறது இல்லை, சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். 17ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். இயேசு இந்த 3 பேரையும், யோவான், யாக்கோபு, பேதுரு ஆகிய 3 பேரையும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அங்க என்ன செய்தார்? ஜெபம் பண்ணும்படியாய் கூட்டி கொண்டு போனார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் என்ன செய்தது? மாறிற்று. அப்போ அவரோடு கூட எலியாவும் மோசேயும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். பேதுரு உடனே நம்ம பாஷையில சொல்றோமே, முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போய் இயேசுவை பார்த்து சொன்னார், இயேசுவே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இதே இடத்துல நின்றுவோம். நம்ம கீழேயே என்ன செய்ய வேண்டாம், போகவே வேண்டாம், இனி ஊழியமே செய்ய வேண்டாம், இங்கேயே பார்த்துக்கிட்டு உங்களுடைய முக சாயலை பார்த்து கொண்டிருந்தா போதையா, இங்கே இருப்போம் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இந்த 3 கூடாரம் போதும், எங்களுக்கெல்லாம் கூடாரமே வேண்டாயா, நாங்க வெளியவே நின்னுக்கிறோம், உங்களுக்கு மாத்திரம் கூடாரம் போதும். இப்படி பேசி கொண்டிருக்கையில் தான் ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் என்ன செய்தது? நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்தது? அப்ப யாருக்கு செவி கொடுக்கணும்? இயேசுவுக்கு செவி கொடுக்கணும். இயேசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? இன்னும் செவி கொடுக்க வேண்டிய மற்றொரு காரியம் ஒன்று உண்டு. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள். ஆபிரகாம் அவர்களை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இந்த சம்பவத்தை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு பட்டணத்திலே ஒரு பணக்காரன் இருந்தால், அந்த பட்டணத்து ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வாசல்ல ஒரு ஏழை ஆகிய லாசரு காணப்பட்டான். அவனுடைய ஜீவிதம் எப்படி இருந்தது? அவன் சரீரம் பருக்கள் நிறைந்தவனாய் காணப்பட்டான். நாய்கள் அவனின் பருக்கைகள் என்ன செய்தது? நக்கிட்டு. அதுதான் ஒரு ஆசுவாசம். எஜமானுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை கொண்டு தன் பசி வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்த மனுஷன். நல்ல கவனிக்க வேண்டும். 2 பேரும் மரித்தார்கள். அங்க வசனம் சொல்லுகிறது, லாசரு மரித்தான், தேவதூதர்கள் வந்து அவனை என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டு. வசனம் இருக்கா இல்லையா? எத்தனாவது வசனம் சொல்லிருங்கம்மா? நல்ல சத்தமா சொல்லுங்க, மற்றவங்க கேட்கணும். அதுக்குதான் நான் சொல்றது உங்களுக்கு சங்கடமா இருக்கும். மைக்கில் பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, எல்லாரும் கேட்கணும். அநேகர் கேட்குறாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் சொல்றேன். சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து
தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவாடு மரிச்சானே, அவன் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் எங்க போனா? பாதாளத்திலிருந்து மேல நோக்கி பார்த்த. திடீர்னு பார்த்தா மேல ஆபிரகாமுடைய மடியில யார் உட்கார்ந்து இருக்கிறது? லாசரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அவனாலே தேற்றப்படுகிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வேதனையுள்ள ஸ்தலத்திற்கு என் சகோதரர் வராதபடிக்கு ஐயா அவர்களுக்கு போய் சொல்லணும். யாரை அனுப்பணும்? யாரை அனுப்பணும்? வசனத்தை பாருங்க நல்லா. நீர் அவனை 28 வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, 5 பேர் சகோதரர் உண்டு. எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த ஸ்தலத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும். யாரு போய் சாட்சியா அறிவிக்கணும்? லாசரு போகணுமா? நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. ஆத்ம பாரம் எங்கதான் எப்பதான் வருது சொல்லுங்க? ஆத்மாக்களை குறித்த பாரம் எப்பதான் வருது? பாதாளத்துக்கு போனப்ப. உலகத்துல நல்லா இருக்கும்போது ஆத்ம பாரமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா எங்க மாமியார் ரட்சிக்கப்பட்ட என்ன படாட்டி என்ன, அவதான் கிளவி எப்ப பார்த்தாலும் என்னை சீண்டிகிட்டே இருக்காள். அவன் நாசமா போட்டு. அப்படியா? தொட்டதுக்கும் தொண்ணது பேசிட்டே இருக்கான். இவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? கிடக்கட்டும். அவன் இவன் பாதாளத்தில் உட்கார்ந்து சொல்றான், ரொம்ப ஆத்ம பாரம் வந்துருச்சு. வந்துட்டு என் சகோதரர் 5 பேர் இருக்காங்க, அவங்களும் இங்க வந்துடப்படாத ஐயா, நான் தான் வேதனைப்படுறேன், அவங்க வரக்கூடாது, அதனால லாசருவை அனுப்பும். அதற்குத்தான் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுத்தால் அது போதும். லாசரு போய் ஒன்னும் அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனம் திரும்பறதுக்கு யார் இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசி அன்னைக்கு உலகத்தில் இருந்தாங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மோசே என்ன செஞ்சிட்டாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. எலியா அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு. இந்த புதிய ஏற்பாட்டு சம்பவம் நடக்கும்போது மோசே எலியாவும் உலகத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல விரும்புகிறதுக்கு தான் இது. மோசே என்றால் தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம். எலியா என்றால் தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்ன இருக்கு? அவர்களுக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் உண்டு. அதை வாசித்து மனம் திரும்பினா போதும். லாசரு போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறாரே, மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம், எலிசா தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், நாம் இவைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? இதுதான் அதனுடைய அர்த்தம். வேற ஒன்று அர்த்தம் இல்லை. இதுக்கு மேல வேற ஒருத்தரும் சொல்ல முடியாது. மோசேயின் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு, அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யட்டும்? அடுத்த வசனம், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்திருந்து போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். பாத்தீங்களா? யாரு போனா? செத்தவன் ஒருத்தன் எந்திரிச்சு போனா, செத்தவங்க ஒருத்தங்க எந்திரிச்சு வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, நீங்க வீட்டை முதல்ல என்ன செய்வீங்க? இழுத்து புட்டிடுவீங்க. ஐயோ பிசாசு வருதப்பா, அப்படிதானே சொல்லுவீங்க. நான் ஒரு நாள் தெரியாதனமா புறஜாதியாருடைய சுடுகாட்டுக்கு போயிட்டு, அந்த சுடுகாடு எரிக்கிற சுடுகாடு, பிரேதத்தை வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. அது எரிக்க எந்திரிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி யாரும் தூங்கா, பயப்படாதீங்க.
எந்திரிக்குது அது பாட்டுக்கு. உடனே அங்க மயானத்தில் இருக்கிறவன் பெரிய கட்டை எடுத்து ஒரே அடி, அவன் வாழ்க்கையில செத்தும் அடி வாங்குறான். சாகிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டிட்டு அடி வாங்கினானோ தெரியல, இப்ப செத்து என்ன செய்யறான், அடி வாங்குறான். விழுந்துச்சு. அப்புறம் மறுபடியும் கட்டையை போட்டு எரிச்சு தரலாம். நான் ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டேன். ஐய, நம்ம அடக்கெல்லாம் எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ மகிமையாய் காணப்படுகிறது. இந்த மனுஷன் இப்பவே அக்கினியில சாம்பிளா வெந்துட்டு இருக்கான். எங்க போறதுக்கு? அந்த அணையாத அக்கினி கடல்ல அவன் தள்ளப்படுகிறான். யோசித்து பார்ப்போம் கொஞ்சம். அதை இவன் சொல்றான், எந்திரிச்சு போனா அவன் கேட்பான். அதற்கு தான் மறுபடியும் சொல்கிறார்கள், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுத்தால் விடாவிட்டால் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. சீஷரை நம்பினாங்களா? சொல்லுங்க. இயேசு உயிரோடு எழுந்தார், சீஷரிடத்துல போனார், அவங்க நடுவில் நின்றார், உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. அவங்க நம்பினாங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய வசனத்தை 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேள்விப்பட்ட போது கேட்டபோது என்ன செய்யல? அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாரையான்னு சொல்லி கேட்ட போதோ நம்ம ஆட்களே நம்பலையே. அப்புறம் அடுத்தவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம ஆட்களே என்ன செய்யல? எத்தனை வருஷம் நடந்தாங்க? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கமே வித்தியாசமா போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாரு. இந்நேரம் 10-100 வசனத்தை சொல்லியிருப்பார். இன்னைக்கு என்னடானா நம்ம கிட்டயே கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு என்னமோ கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காரு. நான் அந்த வழியில போயிட்டு இருக்கேன். அவருடைய செவி, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு போய் உத கிடைக்கும். யார்கிட்டையும் இல்லை, கர்த்தர்கிட்ட உத கிடைக்கும். எப்படி? வயிற்று வலி வரும், அல்லது காய்ச்சல் வரும், ஏதோ ஒன்று வரும். அதுக்கு நான் ஏன் அகப்படணும்? அதனால்தான் நான் ஒழுங்கா வசனத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க? 3.5 வருஷம் ஒன்றாய் காணப்பட்டவங்க. அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள், கடல் மீது நடந்து வருகிறதையும் 5000 பேர் போஷிக்கப்பட்டதையும் மீதி 12 கூட நிறைய எடுத்ததையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் எல்லாத்தையும் கண்டாங்க. ஒன்றாய் புசித்து ஒன்றாய் உறங்கினவர்கள். ஆனா இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அவங்க என்ன செய்யல? கூமுட்ட பசங்க. நம்பலன்னா என்னத்தை நம்பல தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யல? நல்ல கவனிங்க. அவர் சொன்னார், இந்த கட்டடத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு பின்பு மீண்டும் என்ன செய்யப்படும்? அவர் எருசலேமின் தேவாலயத்தை குறித்து சொல்லவில்லை, தம்முடைய சரீரத்தை குறித்து அப்படி சொன்னார். இவர்கள் என்னை பாவியுடைய கையில ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் சிலுவையிலே என்னை அறைவார்கள், அடக்கம் பண்ணப்படுவார், 3வது நாள் நான் உயிரோடு கூட என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். எத்தனை முறை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அவங்க என்ன செய்யல? நம்பவே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. மார்க் 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது மறுரூபமாய் தரிசனமானார். அவர்கள் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் என்ன செய்தார்? இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். வேதவசனத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க. நம்பணும். கண்ணை மூடி நம்பணும். இந்த வசனம் எனக்குரியதுதான். கர்த்தர் என்னோடு கூட தான் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்.
இப்ப செவி கொடுத்தால் ஒரு 4 நன்மையை மட்டும் இப்ப சொல்றேன், மீதியை பிரசங்கத்தை அடுத்த வாரத்தில் சொல்லுங்க விரும்புகிறேன். வாசிப்ப என்ன நடக்கும்? யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க? எல்லாரும் செவி கொடுப்பாங்களா? நீங்க 49ஆம் சங்கீதத்தை வாசிங்க. சகல ஜனங்களே கை கொட்டி எனக்கு என்ன செய்யுங்க, அப்படிதானே இருக்கு. ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை ஜனங்களே எல்லாரும் இதை கேளுங்கள். எல்லாரும் கேட்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும். இப்ப யார் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள்? நல்ல கவனிப்போம். ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். யார் செவி கொடுப்பார்? தேவனாலே. எத்தனை பேர் தேவனால் உண்டானவர்கள்? இன்னும் சந்தேகம் தான். இதுதான், ஏன்னா நம்ம சந்தேகத்தோமா நம்ம ஊருக்கு வந்ததுனால தான் எல்லாருக்கும் சந்தேகம். சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனால் உண்டானவர்கள்? வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லூக்கா 3 கடைசி. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். நீங்களும் நான் யாரால உண்டானவர்கள்? தேவன் தமது சாயலாய் நம்மை சிருஷ்டித்தவர். அப்ப தேவனால் உண்டானவர்கள் எதை செய்வார்கள்? தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவன் தான் ஊரிலே ஒருவனும் வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து கொண்டு நம்மை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் கொடுத்து அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு என்ன செய்வார்கள்? மேய்ப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு என்ன செய்வான்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறான். இரண்டாவது, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்? தேவனை அறிந்தவன். தேவனை அறிந்தவன் என்னது? தேவனை எப்படி அறிய முடியும்? தேவனை எப்படி அறிய முடியும்? எல்லாம் பேந்த என்னை பார்த்துட்டு இருந்தா நான் என்னத்தை சொல்ல? வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியில் என்ன செய்யும்? ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். 5:39 யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அப்ப கர்த்தரை அறியணும்னா எதை வாசிக்கணும்? வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு வசனம் வருதா? இதை வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்கன்னு எத்தனை பேர் வாசிக்கிறோம்? சேலத்திலிருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணார். ஐயா, நீங்க டெய்லி அனுப்புற வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனம், நான் அதை வாசித்து கொண்டே இருக்கேன். யோசித்து பாருங்க, நம்ம சபையை சேர்ந்த யாரோ ஒருவர் அவருக்கு பிரயோஜனம். நான் எங்களுடைய காரியம் என்னன்னா செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். யாரோ ஒருவர் பிரயோஜனப்பட்டால் அது கர்த்தருக்கு மகிமை. வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து என்ன செய்கிறது? அது சாட்சி கொடுக்கிறது. தேவனை குறித்த சாட்சி எதிலே இருக்கிறது?
தேவ வசனத்திலே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 4:9. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்தும் அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கும் வெலனற்றது வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புகிறது. நல்ல கவனிக்க இந்த வசனத்தை. இப்பொழுது நீங்கள் தேவனை எதன் மூலமாய் அறிந்தோம்? வேத வசனத்தின் மூலமாய். ரதத்திலே ஒருவன் போய்கொண்டிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு ஆண்டவர் சொன்னார், பிலிப்பை பார்த்து, பிலிப்பை போய் ரதத்தோடு என்ன செய், சேர்ந்து கொள். அவன் உரக்க சத்தமாய் வசனத்தை வாசித்து கொண்டு போகும்போது வெளியே இருக்கிற பிலிப்பு அவனை பார்த்து கேட்கிறான், மந்திரியே, நீர் வாசிக்கிறவளின் அர்த்தம் உமக்கு தெரியுமா? அது தெரியாதுன்றான். உண்மையை ஒத்துக்கொண்டான். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ரதத்தை நிறுத்தி அவனை ஏற்றி கொண்டான். தீர்க்கதரிசி தம்மை குறித்தோ அல்லது வேறொருவரை குறித்தோ யாரை குறித்து சொல்லுகிறார் என்று எனக்கு சொல்லும் என்றான். அவன் வேத வசனத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன செய்தான்? பிரசங்கித்தான். எல்லாவற்றையும் சொன்னான். சொல்லி முடித்த ஃபுல் காஸ்பல் சொல்லி முடித்த போது தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு வந்தது போது தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் பெற என்ன தடை? யோசித்து பாருங்க. அவன் யாரை அறிந்து கொண்டான்? இயேசுவை அறிந்து கொண்டான். மயிர்கத்திருக்கிறவர்களுக்கு முன்பதாய் கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும், வெட்டப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தமது வாயை என்ன செய்யல, திறவாதிருந்தார். இயேசுவை குறித்து அவனுக்கு சொன்ன போது ஏற்றுக்கொண்டார். இந்த காலையிலே நாம் தேவனை அறிந்திருக்க, தேவனால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அறியப்பட்டவும் செய்திருக்கிறோம். தேவனும் நம்மை அறிந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆதாரம் வேணுமா? சங்கீதம் 139 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து என்ன செய்திருக்கிறீர். பார்த்தீங்களா? நீர் என்ன செய்திருக்கிறீர்? என்னை அறிந்திருக்கிறீர் ஐயா. என் உட்காருதல், என் எழுந்திருக்குதல், என்னை எல்லாவற்றையும் என் வாயிலே சொல்வ பிரவாதற்கு முன்னே அது எல்லாம் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். பேதுரு சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதி வசனங்களிலே சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டு வந்த போது அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் ஐயா. நான் கர்த்தரை அறிந்தது குறைவு, ஆனால் அவர் என்னை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், என்னுடைய குறைவுகளை அறிந்திருக்கிறவர், என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், என்னுடைய பொருளாதார காரியத்தை அறிந்திருக்கிறவர், என்னுடைய வியாபாரத்தை அறிந்திருக்கிறவர், என்னுடைய தொழிலை அறிந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் அறிந்தவரைத்தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சகல காரியம் யார் அறிந்தார்களோ அறியவில்லையோ, கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார் ஐயா. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறவர்? அறிந்திருக்கிற கர்த்தர். அவர்தான் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு செவி கொடுங்கள். அவன் தான் செவி கொடுப்பான். தேவனை அறிந்தவன் அவருக்கு செவி கொடுப்பார். மூன்றாவது யார் அவருக்கு செவி கொடுப்பார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும்? செவி கொடாதவன் யார்? என்னுடைய ஆடுகள் அல்லாதது எனக்கு என்ன செய்யாது? செவி கொடுக்காது. என்னுடைய ஆடுகள். மூன்றாவது வசனத்தை வாசிப்போமா? 10:3. வாசலை காக்கிறவன் அவைகளுக்கு திறக்கிறான்.
சத்தத்துக்கு ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவள் நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் பார்த்தீங்களா, யாருக்கு செவி கொடுக்கோ? மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகள். இன்னைக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மேய்ப்பனுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? உங்களை நடத்தி கொண்டு போகிறவர்களுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டியது அவசியம். இன்னும் யார் செவி கொடுப்பார்கள்? வசனத்தை வாசிப்ப 4வது காரியம், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 8:3. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு யார் அவர்கள்? பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு சிறையிருப்பிலே இருந்து திரும்பி வந்த ஜனங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாண வசனத்திற்கு செவி சாய்த்தார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு நாளிலே சத்துருவினாலே சிறைபிடிக்கப்பட்டவர்களாயிருந்தோம். பாவத்தினாலே சிறைபிடிக்கப்பட்டிருந்தோம். சத்துரு நம்மை சிறைபிடித்து வைத்திருந்தான். அடிமைகளாய் காணப்பட்டோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை. சாராயத்திற்கு அடிமை, புகை வளித்தலுக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, மூக்குப்பொடிக்கு அடிமை, எத்தனை காரியத்திற்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். கர்த்தர் சிறையிருப்பில் அனுபவத்திலே இருந்து நம்மை திருப்பி கொண்டு வந்தாரே. சிறையிருப்பிலே இருந்து திருப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். இன்னொரு காரியம், செவி சாய்க்கிற சத்தத்தை கேட்கிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அதை வசனத்தில் நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை 25 முதல்ல வாசிங்கம்மா. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அவங்க பிழைப்பாங்களாம். யார் அந்த மரித்தோர்? சொல்லுங்க, யார் அந்த மரித்தோர்? நம்ம பாஷையில சொல்லுமா, செத்து போனவங்க யாரு? எங்களுக்கு தெரியலையா? எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் யார் மரித்தார்கள்? மரித்தவர்களா இருந்த உங்களை என்ன செய்தார்? அப்ப யார் மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்களானால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது உயிரோடு இருக்கிறான், ஆனால் செத்தவனாய் காணப்படுகிறான் பாவத்தினாலே. ஆனால் அடுத்த ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. வாசிப்ப 28வது வசனத்தை வாசிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலே உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள்? சொல்லுங்க. பிரேத குழியிலே காணப்படுகிற நாம் யாரையெல்லாம் அடக்கம் செய்தோமோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? அந்த காகல சத்தம் கேட்கும் போது குழியிலே நாம் புதைத்து ஒருவேளை மண்ணோடு மண்ணால் மக்கி போயிருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் நமக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலே செய்கிறவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். மரித்தோர் பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஐயா. அப்பொழுது மரித்தவர்கள் ரெண்டு கூட்டத்தாராய் எழும்புவார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாகவும் என்ன செய்வார்களாம்? இருந்து புறப்படுகிறாய் காணப்படுவார். அதைத்தான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, பலகனி துவாரங்களுக்கு நேராய் தீவிரித்து போகிற புறாக்களை போல என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடனே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தோரை பூமி என்ன செய்யும்? இனி இவர்கள் வேண்டாம், எழுந்திருந்து போங்கள் என்று சொல்லும். இந்த சாப பூமியிலே இருந்து விண்ணுக்கு பறந்து செல்கிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் ஒருவராய் காணப்பட வேண்டுமே. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்களே. இந்த காலை ஒளியில கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், என் ஜனமே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். அப்படி செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பானா? விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் திட்டவட்டமாய் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த காலையில இந்த 2ஆம் தேதியிலே சொல்லி இருக்கிறார். எனக்குரிய வார்த்தை அது உங்களுக்கு உரியதாய் காணப்படுகிறது. இது உங்களுக்கு மாத்திரம் நான் சொன்னேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது எனக்கு உரியதாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா? தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர் காலடியின் சத்தம் அந்த தோட்டத்தில் நடந்து வந்தது. அமைதியான வேளையில அந்த சத்தத்தை கேட்டார்களே. இந்த நாளிலே நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும் நேரம் இதுவாயிருக்கிறது. கர்த்தாவே, உம்மை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிய வேண்டுமே. நான் இன்னுமோடு சேர்ந்து கொண்டால் நான் உம்மை அறிய முடியும். ஆண்டவரே, எத்தனை பேர் நம்மை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன் ஐயா. அந்த சத்தம் சாதாரணமானது அல்ல. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற ஒரு சத்தம். பெண்மான்களை ஈனும்படியை உண்டாகிற சத்தம். கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். அது காடுகளை வெளியாக்கும் சத்தம். அப்படிப்பட்ட சத்தம் அது அமர்ந்த நிலைமையில மெல்லிய சத்தமாய் எலியாவோடு பேச ஆரம்பித்தார். பயந்து கொண்டிருந்த எலியாவோடு மெல்லிய சத்தத்தோடு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. அந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கிறதா? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னாரே. அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருக்கு செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படிவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு திட்டவட்டமாய் நீர் பேசி இருக்கிறீர்.
நாங்கள் கேட்ட சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய். உம்முடைய கிருபை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.